புத்திர்பலம் யசோதரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத்பவே. பக்தியின் உச்சமே ஹனுமன். மனிதன் எவ்வளவு திறமையில் உள்ளவனாக இருந்தாலும் அவனால் மரணத்தை வெல்ல முடியவில்லை. பிணி, மூப்பு, நோயிலிருந்து மீள முடியவில்லை. ஆனால் இது அத்தனையும் வென்றவர் ஆஞ்சநேயர். காரணம் ராம பக்தி. வானர இனத்திலே பிறந்து மானிட குணத்திலே வளர்ந்து தேவத்தன்மையை அடைந்தவர். எது சக்தி என்றால் அதற்கு உதாரணம் ஹனுமான். எது பக்தி என்றால் அதற்கு உதாரணம் ஹனுமான். சகாயம் செய்வதும் அவரே, உற்ற நண்பனும் அவரே, வழிகாட்டும் குருவும் அவரே. எம்பெருமான் அவதார காரியம் முடிந்து வைகுந்தம் செல்லும் போது வரிந்து அழைத்தும் அனுமன் போகவில்லை. இந்த பூலோகத்திலேயே இருந்து ராமநாமத்தை பஜித்துக் கொண்டு ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கே போய் அதை செவிகுளிர கேட்டுக்கொண்டு இருக்கும் வரத்தை வேண்டி பெற்றாரே, அந்த உயர் குணத்தை என்னென்பது. ராமாயண காலட்சேபம் எங்கே நடந்தாலும் அங்கெல்லாம் ஹனுமான் இருப்பாராம். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரின் திருத்தோள்களின் மீது நாம் இன்று மலையப்ப சுவாமியை சேவித்தோம். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமான் ராமன் என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் சேரும் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலையி ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே என்கிறது கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணத்தில் ஹனுமனையும் அந்த ராமனையும் போற்றி செய்யப்பட்ட பாசுரங்கள் அவை. அந்த பாசுரத்தை இதோ இப்போது வெங்கட ராமனாக இந்த ஹனுமந்தனின் திருத்தோள்களில் எழுந்தருளிய அந்த எம்பெருமானுக்கு நாம் சமர்ப்பிப்போம். அதோ ராஜகோபுரம். பக்தர்களே, கோபுரத்தை தரிசித்தாலே எம்பெருமானை தரிசித்தது போல என்பார்கள் ஆன்றோர்கள். எப்போதும் முதலாக நாம் மூலமூர்த்தியை நேராக போய் சேவிக்க கூடாது. முதலில் ராஜகோபுரம், பின்பு துவஜஸ்தம்பம், அதன் பின்பு பரிவார தேவதைகள், அது முடிந்த பின்பு தாயார், அதற்கு பின்புதான் மூலமூர்த்தியை போய் சேவிக்க வேண்டும். இங்கே தனிக்கோயில் நாச்சியாராக தாயார் இல்லை. எம்பெருமானின் திருமார்பிலேயே திருமார்பு நாச்சியாராக வீற்றிருக்கிறார். ஆகவே இவை அனைத்தையும் தரிசித்து முடித்த பின்னர் நாம் மூலமூர்த்தியை போய் சேவிக்கலாம். இனி நாம் நமது வர்ணனைக்கு வருவோம். ராவண சம்ஹாரம் முடிந்து ராமலக்ஷ்மணர்கள் சீத்தையுடன் அயோத்தி திரும்பினார்களாம். இந்த மகத்தான காரியத்தில் பங்கு கொண்ட ஆஞ்சநேயர், சுக்ரீவன், விபீஷணர் ஆகியோரும் ராமனுடன் வந்தனர். பட்டாபிஷேகம் விமர்சையாக நடந்தது. ராமனின் விருப்பப்படி அவரவர் ஊருக்கு சென்று விட்டனர். ஆனால் ஹனுமன் மட்டும் அயோத்தியிலேயே தங்கிவிட்டார். ஸ்ரீராமனின் சேவை முழுவதையும் ஹனுமனே செய்து வந்தாராம். மற்றவர்களுக்கு இதனால் கொஞ்சம் வருத்தம். ஏனால் ராம கைங்கரியத்தை செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே. ஆகவே பரதன், சத்ருக்கடன், லக்ஷ்மணன் ஆகியோர் தாங்களும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார்களாம். ஒரு உபாயம் செய்தனர். ஸ்ரீராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை பிரித்து கொண்டு ஆளுக்கு ஒரு கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்கிற வழக்கத்தை ஏற்படுத்தினர். சீதாதேவியின் மூலம் இதை ராமனுக்கும் தெரிவித்தனர். ஸ்ரீராமன் புன்னகையுடன் ஆஞ்சநேயரிடம் இந்த யோசனை உனக்கு சம்மதமா என்று வினவினாராம். அதற்கு ஹனுமன், பகவானே, எல்லோருடைய அனுமதியும் சீதா பிராட்டியும் பரிந்துரையும் இருக்கும்போது ஒரே ஒரு பணியை மட்டும் நான் செய்கிறேன் என்று கேட்டாராம். அது என்ன என்றால், பிரபோ, மகாராஜா கொட்டாவி விட்டால் கை சொடுக்கு போட வேண்டும் என்பது அரச வழக்கம். இதை நான் என் பணியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றாராம். மற்றவர்கள் இதை சாதாரண காரியமாய் நினைக்க, ஆனால் அனுமதி முழுவதுமாக அறிந்த ராமன் புன்முறுவலுடன் இதை அனுமதித்தார். எம்பெருமான் செல்லும் போது, உலா வரும்போது, உண்ணும் போது, உறங்கும் போது எப்போதும் ராமனுடைய இருக்க தொடங்கினாராம் அனுமன். யாராவது தடுத்தால் பகவானுக்கு எப்போது கொட்டாவி வரும் என்று தெரியாதே என சொல்லி அவர்களை பேச முடியாதபடி செய்வாராம். சீதாதேவிக்கே ராமசேவை செய்ய முடியாமல் இடையூறாக இருந்ததாம். பின்பு அனைவரும் பயந்து ஸ்ரீ ராமச்சந்திரனிடம் போய் இந்த புது திட்டத்தை மாற்றிக்கொள்ள ஹனுமன் பழையபடியே தனது ஸ்ரீராம கைங்கரியத்தை செய்ய தொடங்கினாராம். பக்தர்களே, இது பக்தராஜ ஹனுமான் என்ற புத்தகத்தில் இந்த சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஸ்ரீராமனின் மேல் பக்தி கொண்டவர் ஹனுமான்.
பக்தர்களே, அந்த ராமபக்த ஹனுமானையும் அவரது திருத்தோள்களில் வேங்கட ராமனையும் இப்போது நாம் தரிசித்து மகிழ்ந்தோம். கோவிந்தா கோவிந்தா என்று அந்த கோவிந்தனை மனதிலே தியானித்துக் கொள்வோம். சுந்தர காண்டம் படித்தால் துன்பங்கள் விலகும் என்பார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? சுந்தர காண்டத்தை படிப்பதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. அது என்ன தெரியுமா? ஐயோ, எனக்கு துன்பம் வந்துவிட்டதே என்று நொந்து கொண்டு உட்காராதே. ஹனுமன் தேவியை தேடச் செய்த முயற்சிகளைப் பார் என்பதைத்தான் சுந்தர காண்டம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஹனுமன் சீதையை தேடி போகிறார். முன்பின் தெரியாத ஊர். ராவணனோ ராட்சசன், மாயாவி, எங்கே சீதையை மறைத்து வைத்திருப்பான் என்று கூட தெரியாது. அந்த ஊருக்குள் போய் கேட்க முடியுமா? கேட்டால்தான் யாராவது சொல்லுவார்களா? தானே தேடிப்போய், அதுவும் என்ன, யார் கண்களிலும் படாமல் போக வேண்டும். நடுவிலோ பெரிய சமுத்திரம், துணைக்கு யாரும் இல்லை. ஆனாலும் ஹனுமன் கொண்டது என்ன? நம்பிக்கை. ஸ்ரீராம நாமம் துணை இருக்கும் போது நம்மை யார் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்கிற உறுதியான நம்பிக்கை. அவனது வாளிலோ தீ வைக்கப்படுகிறது, அதற்கு கூட அஞ்சவில்லை. நம்பிக்கையோடு ஸ்ரீராமனையும் சீதா தேவியையும் துதிக்கிறான். அந்த நம்பிக்கையே ராமன் ஹனுமனுக்கு துணையாய் நின்றது.